Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகள் கலந்து கொண்ட நிலையில் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். இந்த போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு ரொக்க பரிசுத் தொகை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டின் மேற்கூரை முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கல்லாநத்தம் கிராமத்தை சேர்ந்த அன்பரசன் என்பவரின் குடிசை வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தின் போது வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் மாட்டு வண்டியில் இருந்து மோட்டார் வாகனத்திற்கு மாறிய நபர்களின் லோடுகளை அவர்களே ஏற்றி இறக்க சுமை தூக்கும் தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கைகலப்பில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் லோடுகளை ஏற்றி செல்ல மாட்டு வண்டிகள் இருந்து வரும் நிலையில் மாட்டு வண்டியில் இருந்து மோட்டார் வாகனத்திற்கு மாறியவர்கள் லாரி புக்கிங் அலுவலகத்தில் தங்களது மோட்டார் வாகனத்தில் இருந்து லோடுகளை இறக்க முற்பட்டனர். அப்போது அங்கு இருந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அவர்களை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் மாட்டு வண்டிகளை சாலையில் நிறுத்தி மாட்டு வண்டி உரிமையாளர்கள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பாளையம் பகுதியில் உள்ள மக்கள் துங்கபுரம் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்து வந்தனர். இந்நிலையில் இந்த இடத்தில் ஊராட்சி நிர்வாகம் திடீரென விளையாட்டு மைதானம் அமைப்பதாக கூறி வேலிகள் அமைத்துள்ளனர். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் விடியா திமுகவின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திட்டக்குடி, அரியலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் பூக்கடையில் பூமாலை வாங்க சென்ற நபரின் சட்டைப்பையில் இருந்த செல்போனை மர்ம நபர் நூதன முறையில் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெரியப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கேசவகுமார் கடந்த 13ஆம் தேதி காலை துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பேருந்து நிலையம் முன்பு பூக்கடை ஒன்றில் பூமாலை வாங்க நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கேசவகுமார் அருகில் வந்து நின்ற மர்ம நபர் ஒருவர் பூமாலை வாங்க கையை நீட்டிய போது அவரது சட்டைப்பையில் வைத்திருந்த விலை உயர்ந்த செல்போனை நூதன முறையில் திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் செல்போன் திருடு போனதை அறிந்து கேசவகுமார் போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் திருட்டு சம்பவங்கள் சாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சத்திரம் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தை பட்டா போட்டு விற்பனை செய்ய முயல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரிய கடைத்தெரு, ஆனை விழுந்தான்குளம், கீழப்பாளையம், பூக்கொள்ளை 2வது வார்டு ஆகிய இடங்களில் உள்ள சத்திரம் நிர்வாகத்திற்கு சொந்தமான நிலத்தினை வீட்டுமனை பட்டாவாக மாற்றி விற்பனை செய்ய தனிநபர்கள் முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கானோர் நகராட்சி மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் புகார் கொடுத்துள்ளனர். அந்த நிலத்தை விரைந்து மீட்காவிட்டால் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என்றும் விடிய அரசை மக்கள் எச்சரித்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே கௌரிப்பட்டி கருப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 30 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. முதல் 4 இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். திருவாரூர்